ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। चंद्रशेखर 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 पाहि माम्। चंद्रशेखर 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 रक्ष माम्। रत्नसानुं शरासनं रजताद्रिशृङ्गनिकेतनम् सिञ्जिनीकृतपन्नगेश्वरमच्युतानलसायकम् क्षिप्रदत्तपुरत्रयम् त्रिदशालयैरभिवन्दितम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। पञ्चपादपपुष्पगन्ध पदाम्बुजद्वयशोभितम् फाललोचनजातम् दग्धमन्मथविग्रहम् भस्मदिग्धकरेव भवनाशनम् भवमौव्ययम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। मत्तवारण मुख्यचर्म कृतोत्तरीय मनोहरम् पंकजासन पद्मलोचन पूजिताभि सरोरुहम् देवसिन्धुतरङ्ग शीतल सिक्त शुभ्र जटाधरम् चन्द्रशेखर माश्रये मम किं करिष्यति वै यमः। यक्षराजसखं वधाक्षहरं भुजङ्गविभूषणम् शैलराजसुता परिष्कृतचारुवामकलेवरम् श्वेलनीलजलं परश्वधारिणम् मृगधारिणम् चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। चन्द्रशेखरमाश्रये मम किं करिष्यति वै यमः। ईशावास्य उपनिषत् முதல் மந்திரம் ईशावास्यमिदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीथाः मा गृधः कस्य स्विद्धनम्। மாணவனிடத்திலே குருவானவர் இந்த ஜகத் உன்னால் பார்க்கப்படுகின்றது என்றால் அந்த ஜகத்தை பார்க்கப்படுகின்ற விவகாரம் செய்யப்படுகின்ற அந்த ஜகத்தை இதம் ஜகத் எது எல்லாம் இருக்கின்றதோ யத்கிஞ்ச ஜகத் யாதோ ஜகத்தானது இருக்கின்றதோ ஜகத்யாம் இந்த பூமி அவை அனைத்தையும் இதம் சர்வம் அவை அனைத்தையும் ஈஷாவாஸ்யம் ஈஸ்வர திருஷ்டியினால் ஸ்வேன ஆத்மனா ஸ்வேன ஆத்ம தர்ஷனேன தன்னுடைய ஆத்ம தர்ஷனத்தின் மூலமாக ஆத்ம ஞானத்தின் மூலமாக வாஸ்யம்
மூட வேண்டும், மறைக்க வேண்டும். உண்மையான ஞானத்தை கொண்டு எந்த ஒரு உலகமானது முன்னால் பார்க்கப்படுகிறதோ அந்த உலகம் அனைத்தும் மூடப்படட்டும், மறைக்கப்படட்டும், வியாபிக்கப்படட்டும் என்றால் வேத திருஷ்டியை பார்க்கின்ற நமக்கு அபேத திருஷ்டியானது கொடுக்கப்படுகின்றது. சாஸ்திரத்தினுடைய நான் வேறு, ஜகத் வேறு, ஈஸ்வரன் வேறு, ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு, ஜகத் வேறு, ஜகத்தும் ஜகத்தும் வேறு, ஈஸ்வரனும் ஜகத்தும் வேறு, ஜீவனும் ஜகத்தும் வேறு, ஜீவனும் ஜீவனும் வேறு என்று விதவிதமான வேதங்கள் அது எல்லாம் இங்கே உண்மையான ஞானத்தின் மூலமாக பாஸ்யம் மூடப்படட்டும், மறைக்கப்படட்டும். இந்த ஞானத்தை உறுதிப்படுத்த வேண்டுமானால் எனக்கு நிதித்தியாசனம் என்பது தேவைப்படும், தியானம் என்பது தேவைப்படும். அந்த தியானத்தை தான் மூன்றாவது பதம் சொல்லுகிறது. தேன தியக்தேன புஞ்சீதா. இந்த ஞானமானது உறுதிப்பட வேண்டுமானால், ஸ்திரப்பட வேண்டுமானால், அந்த ஞானத்திலேயே ஞான நிஷ்டையிலேயே நான் இருக்க வேண்டுமானால் ஆத்ம நிஷ்டஸ்ய அதிகாரி, ஆத்ம நிஷ்டையிலேயே என் சுரூபத்திலேயே நான் இருக்க வேண்டுமானால் என்ன காரணம்? காலையிலே பார்த்துட்டோம். அறிவை வாங்கிவிட்டோம், உண்மையான அறிவு வாங்கப்பட்டு விட்டது, உண்மை அல்லாதது என்னன்னு தெரிந்துவிட்டது, அதை மரணத்தின் மூலமாக நீக்கிவிட்டு, ஆனால் இன்னும் எனக்கு அந்த உண்மையான அனுபவத்திடத்திலே நிஷ்டை இல்லை. ஞானம் இருக்கிறது, நிஷ்டை அதிலேயே நான் நிலை பெறுவதற்கு, அதுதான் நான் என்பது நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு வர வேண்டுமானா அப்பதான் என்ன ஆகும்னா விபரீத பாவம் போகும். நான் அல்லாதவை நீங்கி நான் நானாக இருக்கின்ற தன்மை. அதற்கு எனக்கு என்னத்தான் உபாயம் இருக்கிறது? எந்த உபாயத்தினாலே அதை நான் அடைய முடியும்? ஆத்ம நிஷ்டை பெற வேண்டுமானால், என்னிடத்திலே நான் நிலைபெற்றிருக்க வேண்டுமானால், என்னை தவிர்த்து வேறொன்று இடத்திலே நான் போக வேண்டாம் என்றால் எனக்கு என்னத்தான் உபாயம்? உபநிஷதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு உபாயம்தான். என்ன உபாயம்தான்? தியக்தேன தேன தியக்தேன, தியாகத்தினால், தியாகத்தினுடைய துணை கொண்டு, தேன தியக்தேன. தியக்த என்றால் விடப்பட்டவை, தேன தியக்தேன அந்த தியாகத்தினால், புஞ்சீதாக. புஞ்சீதாக என்றால் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாயாக. பாலயேதாக அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். பாலனம் என்றால் காப்பாற்ற, என்னை நானே காப்பாற்றிக் கொள்வது, ஆத்மாவை காப்பாற்றிக் கொள், என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்னை நானே காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன சாதனம் இருக்கிறது? இந்த உலகத்திடத்திலே பார்த்தோமே, ஆனால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா உடனடியாக நாம் என்ன செய்வோம்? எது எல்லாம் என்னை காப்பாற்றும் என்று தெரியும், அதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டால் அது என்னை இந்த உலகத்திடத்திலிருந்து காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக நாடுவோம். இப்ப அத இங்க என்ன பண்ணிட்டா,
மூன்று முக்கியமான வஸ்துக்களிடத்திலே போய்தான் நாம் நம்முடைய பாதுகாப்பு உணர்வை தேடுகிறோம். அதுதான் மற்ற எல்லா பொருள்களிடத்திலும் இருக்கிறது. இந்த மூன்று தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று நினைத்து நாம் தெரியும். அதை என்ன சொல்றார்? ஏஷனா த்ரயம் அப்படின்னு சொல்ற. ஏஷனா த்ரயம். த்ரயம் என்றால் மூன்று. ஏஷனா என்றால் ஆசை. மூன்று பொருள்களிடத்திலே ஆசை கொண்டு அதை சேர்த்து வைத்துக் கொள்வதன் மூலமாக அது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அது என்ன? புத்திர ஏஷனா, புத்திரேஷனா, பையனின்பால் கொண்ட பற்று. புத்திரேஷனா, பையன் என்னை காப்பாற்றுவான், எல்லா கஷ்டத்திலிருந்தும் என்னை பையன் காப்பாற்றி விடுவான். இந்த இடத்துல பையனோ பெண் குழந்தையோ. புத்திர ஏஷனா, ஆகினாலே நான் பையனிடத்திலே போய் அடிமையாக கிடைக்கின்றேன். பையன் எனக்கு பாதுகாப்பை கொடுப்பான் என்று பையனுக்கு பின்னாடி. அதனால்தான் அந்த பொருளை நான் துறப்பதற்கு தயாராக இல்லை. எவ்வளவு கஷ்டம் அது எனக்கு கொடுத்தாலும், என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், என்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும், ஏன் நான் அதை விட்டு விலக தயாராக என்றைக்காவது ஒரு நாள் அது என்னை காப்பாற்றும். எங்கிருந்து? துக்கத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பயத்திலிருந்து, மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்கின்ற எண்ணம். புத்திரேஷனா. இரண்டாவது வித்தேஷனா. வித்தேஷனா, செல்வத்தின்பால் கொண்ட ஆசை, செல்வத்தின்பால் கொண்ட பற்று. ஏஷனா என்பதற்கு ஆசை அர்த்தம், பற்று. செல்வத்தின்பால் கொண்ட பற்று வித்தேஷனா. உலகத்துல எதையெல்லாம் எனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றோமோ அதெல்லாம் செல்வம் இருக்கு. வெறும் பணம் மட்டும் செல்வம் அல்ல. எதையெல்லாம் எனக்கு இன்பத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றோமோ அது எல்லாமே செல்வம். அறிவு செல்வம், ஆரோக்கிய செல்வம், அன்பு செல்வம், கல்வி செல்வம், எல்லாம் செல்வம் தான். அந்த செல்வத்தின்பால் கொண்ட பற்று அது என்னை காப்பாற்றும். அதனால்தான் செல்வத்தை நான் எக்காரணத்தை கொண்டு விடுவதற்கு தயாராக. மூன்றாவது லோகேஷனா, உலகத்தின்பால் கொண்ட பற்று. உலகத்தின்பால் கொள்கின்ற பற்று. விதவிதமான அனுபவங்களின்பால் கொண்ட பற்று, லோகத்தின்பால் கொண்ட பற்று. இந்த மூன்றும் புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, இந்த மூன்றின்பால் கொண்ட பற்று திரயம். இந்த மூன்றையும் யார் ஒருவன் தியாகம் செய்கிறானோ, புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, இந்த மூன்று இடத்திலிருந்தும் யார் ஒருத்தன் விடுபடுகின்றானோ, தியாகா தேன தியக்தேன, அனைத்தையும் துறந்து விட்டவனா. இந்த மூன்றையும் பார்த்தோம் என்றால் தனித்தனியா இருக்கின்றால் இந்த மூன்றும் ரெண்டா சேர்த்துருவோம். வித்தேஷனா, புத்திரேஷனா இரண்டும் செல்வம் தான். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்று, மற்றொன்று லோகேஷனா. அப்போ ரெண்டு ஏஷனாத்திரம் தான் இருக்கு. இதுக்குள்ளதான் எல்லாமே வருகிறது. நாம் ஆசைப்படுகின்ற அனைத்தும், விரும்புகின்ற அனைத்தும்,
விதவிதமான செல்வங்களை வேண்டும் என்று கேட்கிறவங்க அனைத்தும் ரெண்டுக்குள்ள வந்து விடுகிறது. எனக்கு புகழ் வேண்டும், மான செல்வம். சந்தோஷம் வேண்டும், லோக செல்வம். எது எதையெல்லாம் நம்மால் கேட்கப்படுகிறதோ வேண்டும் வேண்டும் என்று அவை எல்லாமே ரெண்டுக்குள்ள வந்து விடுகிறது. இப்ப இந்த ரெண்டும் தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறான். யாரு? அஞ்ஞானி. அதுதான் என்னை காப்பாற்றும். இங்கே ஞானத்திலே நிஷ்டை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உபநிஷதம் சொல்லுகிறது, தேன தியக்தேன, அதை துறப்பதின் மூலமாக. துறப்பதற்குத்தான் அதிகாரம் இருக்கிறார். சந்நியாசம் ஏன அதிகாரா, அதை துறப்பதில் தான் உனக்கு அதிகாரம். ஏன் அதை துறக்க வேண்டும்? அவை எல்லாம் எனக்கு அந்நியமானவை. உண்மை தத்துவத்திலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே இவையெல்லாம் எனக்கு அந்நியமானவை. அந்நியமாக இருக்கின்ற ஒன்றால், அந்நியமாக இருக்கின்ற ஒரு பொருளால் ஆத்மாவாக இருக்கின்ற எனக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்க முடியாது, என்னை பாதுகாக்கவும். காரணம் அவை அனைத்தும் ஜடம், நான் சேத்தனமான. இப்ப இங்க இவை அனைத்தின் மூலமாக நம்ம என்ன வேணும்னு கேட்கணும்? துக்கம் நீங்கி சந்தோஷம் வேணும்னு கேட்கணும். இவை அனைத்தையும் நாடுவதுடைய நோக்கமே துக்கம் நீங்கி சந்தோஷம் வேண்டும். பாலனம் காப்பாற்றினா என்ன அர்த்தம்? எனக்கு கஷ்டம் வருங்காலத்திலே என்னை பாதுகாத்தால் நான் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருப்பேன். பண்ண முடியும் நோக்கம் துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி. அப்போ எனக்கு பொருளை சார்ந்து இருத்தல் முக்கியம் அல்ல. பையனையோ செல்வத்தையோ உலகத்தையோ சார்ந்து இருத்தல் முக்கியம் அல்ல. அவை எனக்கு என்ன கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், முழுமையை கொடுக்க வேண்டும், நிறைவை கொடுக்க வேண்டும். நான் பூர்ணமானவன், முழுமையானவன் என்கின்ற அந்த ஞானத்தின் மூலமாக உலகத்தை மூடிவிடும் சொன்னதுக்கு பிறகு அதுதான் என்னுடைய சொரூபம். நான் பூர்ணமானவன் அந்த அறிவு எனக்கு வந்து விட்டார். அதுதான் என்னை காப்பாற்றுமே தவிர, அதுதான் எனக்கு உண்மையான ஆனந்தமே தவிர, இந்த பொருள்களால் எனக்கு எவ்வகையிலும் ஆனந்தமும் இல்லை, இந்த பொருள்களால் எனக்கு எந்த வகையிலும் துக்கம் இல்லை. எப்போது நான் என்னுடைய ஸ்திதியிலேயே, ஆத்ம ஸ்திதியிலேயே நான் இருக்கின்றேனோ அப்போது நான் எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சந்தோஷத்திற்காக முழுமைக்காக. இப்பொழுது நமக்கு இந்த ஞானம் இல்லாத காரணத்தினாலே நம்முடைய சந்தோஷத்தை நாம் என்ன பண்ண, அனாத்மாவிடத்திலே தேடுகின்ற காரணத்தினாலே அனாத்மா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பதனால என்ன ஆகிவிட்டது? இவர்கள் என்னை காப்பாற்றட்டும், இவர்கள் என்னை காப்பாற்றும், இந்த வஸ்துக்கள் என்னை காப்பாற்றட்டும், இந்த செல்வங்கள் என்னை காப்பாற்றட்டும் என்று ஒவ்வொரு பொருளிடத்திலேயாக போய் என்னை நான் இணைத்துக் கொண்டு அடிமைப்பட்டு அதை எடுத்து தியக்த, அதை துறந்து தியாகேன, துறவின் மூலமாக. இந்த இடத்துல துறவு என்றால் வஸ்துக்களை துறத்தல் அல்ல. வஸ்துக்களை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அது எனக்கு அந்நியமான.
அதன்பால் கொண்ட இந்த பற்று இருக்கிறதோ அதுதான் இங்க ஏசனாங்கிற அந்த பற்றுதலை துரத்தல். அப்போ இங்கு ஒன்றை துறக்க வேண்டும் என்று வந்தால் எப்போது நான் துறப்பேன்? ஒரு பொருளை நான் துறக்கிறேன் என்றால் அதை விட மேலான ஒரு பொருள் கிடைத்தால்தான் நான் துறப்பேன். இதனால் வரைக்கும் நான் தேடிய பொருள்கள் எல்லாம் என்னை பாதுகாக்கவில்லை, நிறைவை கொடுக்கவில்லை, முழுமையை கொடுக்கவில்லை. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நான் என்னை நானே தெரிந்து கொண்டேன், என்னை நான் பூர்ணமான என்று உணர்ந்து கொண்டேன். ஆகையினாலே நான் எதையெல்லாம் மனதால் சாப்பிடுகிறேனோ அதை நான் மனதால் தொடர்ந்து ஆத்மாவிடத்திலேயே நான் நிலை பெற்றவனாக இருப்பதற்காக இதை செய்யப்போ என்னிடத்திலேயே ஆத்மனையே ஆத்மனா என்னிடத்திலேயே நான் நிலை பெற்றிருந்து என்னிடத்திலேயே நான் ஆனந்தமாக இருக்கின்ற என்னுடைய சொரூபம் ஆனந்தம் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஞானத்தினாலே என்னை நான் காப்பாற்றிக் கொள்கின்றேன். அப்ப ஞானம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒருவனுக்கு அனைத்திலிருந்தும் விடுபட்டு தன்னில் தான் ரமித்தல் என்பதுதான் உண்மையான ஆனந்தமாக இருக்க முடியுமே தவிர தன்னை கடந்திருக்கக்கூடிய அனைத்தையும் வைத்துக் கொண்டு தன்னிடத்திலே ரமித்தல் என்பது முடியாத காரியம். ஆயனாலே இங்கே உபநிஷம் சொல்லுகிறது தேன த்யக்தேன புங்கீதா. இங்கே துறவு என்பது இந்த மூன்று ரெண்டா மாத்திட்டோம். ஒன்று வித்தேஷனா புத்திரேஷனா, மற்றொன்று லோகேஷன். இந்த இரண்டுக்கும் போகாமல், இரண்டுக்கு பின்னாடி போகாமல், இரண்டும் காப்பாற்றும் என்னை என்கின்ற அந்த எண்ணத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு என்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்னை காப்பாற்றுகிறது. நான் பூர்ணமானவன், அழிவற்றவன், முழுமையானவன் என்கின்ற அந்த அறிவு, அந்த நிஷ்டை அதிலேயே நிலை பெற்றிருந்தால் எனக்கு மரணமும் இல்லை, ஜனனமும் இல்லை, துக்கமும் இல்லை, பந்தமும் இல்லை, எதிலுமிருந்தும் நான் விடுபட வேண்டிய அவசியமும் இல்லை, எதுவும் என்னை பந்தப்படுத்துவதில்லை. இந்த ஞானத்தின் மூலமாக நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தினாலே நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். காப்பாற்றிக்கொள். செல்வங்கள் அனைத்தையும் துறந்து விட்டு, பற்றுதல் அனைத்தையும் துறந்து விட்டு, உன்னுடைய சொரூபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று சொல்வதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், என்னை தவிர வேறொன்று இல்லாத காரணத்தினாலே. வேறு ஒன்று இருந்தது என்றால் அப்போ அந்த இடத்திலே சென்று நான் எனக்கு பாதுகாப்பை கொடுத்தேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்கின்ற ஞானம் எனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது எதிரிடத்திலும் சென்று நான் எனக்கு பாதுகாப்பை கொடு, என்னை காப்பாற்று என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சொரூபமும் என்னை காப்பாற்று. தேன தியக்தேன புஞ்சீதாக. கடைசியில எப்படி முடிக்கிறது இந்த மந்திரத்துல? நான்காவது பதம் மா கிருதஹ கஸ்ய ஸ்வித்தனம். கஸ்ய ஸ்வித், யாருடைய, எவருடைய, கஸ்ய ஸ்வித், எவருடைய, தனம், பொருளையும் செல்வங்களையும் என்ன செய்யக்கூடாதாம்? மா அக்ருத, மா அக்ருத, அபகரிக்க இச்சை கொள்ளாதே. யாருடைய பொருளையும் அபகரிப்பதற்கு, எடுத்துக் கொள்வதற்கு ஆசைப்படாதே.
தியாகத்தினாலே உன்னை நீ காப்பாற்றிக்கொள். யாருடைய செல்வத்தையும் எவருடைய செல்வத்தையும் எடுத்துக் கொள்வதற்கு ஆசை. கஸ்யஸ்வித் தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய பொருளுக்கும் ஆசை கொள்ளாதே. கிருதி கிருதிம் ஆகாங்ஷா, தனத்திலிருந்து பிறருடைய தனத்திலிருந்து ஆசை வைக்க வேண்டாம். ஆகாங்ஷாம் மாகுரு, ஆசை கொள்ள வேண்டாம். காரணம் என்ன? ஏன் மற்றவர்களுடைய செல்வத்திற்கு ஆசைப்படாதே என்று சொல்கிறார்? என்னுடைய செல்வம் மற்றவர்களுடைய செல்வம் இரண்டும் இருந்தால் தானே இது என்னுடைய செல்வம், இது மற்றவர்களுடைய செல்வம். இரண்டு இருந்தால் அப்போ நான் ஆசைப்படும். ஆத்மாவை தவிர்த்து வேறொன்று இல்லை என்று முதல் வாக்கியமே சொல்லிவிட்டார். ஆத்மா ஏவ இதகும் சர்வம். ஆத்மாவை தவிர வேறொன்று இல்லை. இந்த அன்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தால் ஈஸ்வர பாவனையா, இந்த ஈஸ்வர அறிவை கொண்டு எப்பொழுது நான் உலகத்தை பார்க்கிறேனோ அப்பொழுது எனக்கு என்ன வராதுன்னா, என்னை தவிர்த்து வேறொரு பொருள் இல்லாத காரணத்தினாலே இது என்னுடைய தனம், அது மற்றவர்களுடைய தனம் என்கின்ற பேத பாவம் என்பது கிடையாது. ஆகையினாலே இருப்பது ஒரே ஒரு பொருள், ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. ஆகையினாலே நான் எந்த பொருளையும் குறித்து ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. காரணம், இரண்டாவது காரணம் கொடுக்கிறார். சர்வம் அதா மித்யா விஷயா, இவை அனைத்தும் மித்யா விஷயம், பொய்யான உலகமாக மித்தியாவான பொருளாக இருக்கின்ற காரணத்தினாலே அவைகளிடத்திலே போய் ஆசை கொண்டார். மா கிருத மா அகிருத கஸ்யஸ்து தனம். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறது உபநிஷதம்? என்னுடைய சந்தோஷத்திற்காக, நிறைவுக்காக, துக்க நிவர்த்தி, சுக பிராப்திக்காக என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்ம உலகத்தில் ரெண்டு பண்றோம். என்னுடைய சந்தோஷத்திற்காக, துக்க நிவர்த்திக்காக ஆசைப்படுகிறோம், நிறைய பொருள்களை எல்லாம் சேர்க்கிறோம். யோகம் சேர்த்தவற்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரக்ஷா க்ஷேமம் பாதுகாத்துக் கொள்வேன், அதற்காக ஒரு கண்மட்டப்படும். யோகக்ஷேமம் என்பது தொடர்ந்து வாழ்க்கையில் போராட்டமா இது வேண்டும், இது வேண்டும், இதை அடைய வேண்டும், இதன் மூலமா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிறைவு கிடைக்கும் என்று தொடர்ந்து யோகத்தை ஒன்றை அடைந்தேயே வாழ்க்கை ஓடுவோம். அடைந்த ஒன்றை காப்பாற்றுவதிலேயே வாழ்க்கை காணாமல் போய்விடுகிறது. யோகக்ஷேமம் இந்த இரண்டும் இருக்கின்ற வரை, யோகக்ஷேமத்தை நான் சார்ந்திருக்கின்ற வரை ஆத்மாவை பற்றின சிந்தனை, ஆத்மாவை நாடுதல் என்கின்ற எண்ணம், ஆத்ம தியானம், ஆத்ம விசாரம் ரொம்ப ரொம்ப கடினம். ஆத்ம விசாரம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு, ஆத்மாவிலேயே நிஷ்டை கொள்கின்ற ஒருவனுக்கு இதை சார்ந்திருக்க வேண்டிய ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற போராட்டமும், அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவஸ்தையோ இரண்டும் இல்லாமல் போய்விடுகிறது. அதை செய்ய வேண்டாம். காரணம், அது மித்யா விஷயம். இதை சொன்ன உடனே உங்க மனசு எல்லாருக்கும் கேள்வி வரும். அந்த
நாங்கெல்லாம் குடும்பஸ்தர்கள், உங்களை போல சன்னியாசியா, நாங்கெல்லாம் குடும்பஸ்தர்கள், நிறைய எங்களுக்கு என்று நிறைய பணிவிடைகள் இருக்கிறது, விதவிதமான கர்மங்கள் இருக்கின்றது, அதற்காக தனம் வேண்டியிருக்கிறது, அதற்காக உறவுகள் வேண்டியிருக்கிறது, அதற்காக நிறைய செல்வங்களை எல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதற்கு பின்னாடி போகாதே, அதை காப்பாற்றுவதில் நேரத்தை செலவு செய்யாதே, இதெல்லாவற்றை விட்டு விட்டு சன்னியாசியாக இரு, மற்றவர்களிடத்துல பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுகிறீர்களா, சொல்ல வருகிறீர்களா என்றால், அடிப்படையிலே இந்த ஞானம் எந்த ஞானம்? என்னை காட்டிலும் இருக்கின்ற, எனக்கு அந்நியமாக இருக்கின்ற, இரண்டாவது பதம் சொல்லப்பட்டது அல்லவா, இதகம் சர்வம் யற்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து. அது என்னது? மித்யா. அவை அனைத்தும் எதால் மூடப்படுவதுன்னு சொன்னார்? ஈஷா வாசி. பரமாத்மாவுடைய அறிவை கொண்டு மூடிவிடு. ஆத்ம தர்சனத்தின் மூலமாக உன்னுடைய அறிவை கொண்டு உன்னை பார்ப்பதன் மூலமாக மூடிவிடு. அப்ப இந்த அடிப்படை ஞானம் நமக்கு இருக்கணும். நான் பூர்ணமானவன், நான் அபூர்ணமானவன் அல்ல. இந்த அடிப்படை ஞானத்துடன் இந்த உலகத்தை நான் உறவாடலாம். இந்த ஞானத்துடன், இந்த அனுபவத்துடன் நான் உலகத்திலே வியாபாரம் செய்கிற நேரத்திலே உலகம் எனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது, எந்த சலனத்தையும் கொடுக்காது, எந்த மாற்றத்தையும் நான் உலகத்திடத்திலிருந்து பெற மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் உலகத்தோடு அழகாக உறவாடுவேன். எல்லா செயல்பாடுகளையும் அழகாக என்னால் செய்ய முடியும். எந்த பாதிப்பும் இல்லாமல், எந்த விகாரமும் இல்லாமல். என்ன காரணம்? நான் அனித்தியமான உலகத்தோடு இல்லை, என்னுடனேயே நான் இருக்கேன், என் சொரூபத்திலேயே நான் இருக்கேன். என்னுடனேயே நான் இருந்து கொண்டு அனித்தியமான உலகத்திற்கு, அனித்தியமான உலகத்தை, அனித்தியமான தர்மத்தை, அனித்தியமான அனுபவத்திற்காக நான் வேலை செய்வேன். எதை போல? அப்பா பையனுடன் விளையாட வேண்டும். பையனை பொறுத்த மட்டுக்கும் தான் விளையாடுகின்ற விளையாட்டு கேரம் போர்டாக இருக்கலாம், செஸ் ஆக இருக்கலாம், அல்லது பணம் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டாக இருக்கலாம். ஏதாவது எந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த குழந்தையை பொறுத்த மட்டுக்கும் அந்த விளையாட்டு, அது வரக்கூடிய பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தையை பொறுத்த மட்டுக்கும் அந்த விளையாட்டிலே விளையாட்டு பலனைத்தான் கிடைக்கிறது. என்ன பலன்? சந்தோஷம் மட்டுமே. தான் வெற்றி பெற வேண்டும், தான் எதிர்க்கக்கூடியவனை தோல்வியடைய வைத்து தான் வெற்றி பெற வேண்டும், அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். இப்ப இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் தான் வெற்றி பெறுவதில் தான் நோக்கம் இருக்கே தவிர, அதற்காக அந்த குழந்தை எல்லா முயற்சியும் எடுக்கிறது. இப்ப இந்த அப்பா பெற்ற மட்டும் அந்த குழந்தையோட விளையாடுகின்ற நேரத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த அப்பா ஒவ்வொரு முறை பையனுடன் ஒவ்வொரு முறையும் ஜெயித்து விடக்கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறார். தான் தெரியாதவனாக பையனை உதாரணத்துக்கு கேரத்தில் எடுத்துக்கொள்ளும். அப்ப இன்னும் காயின் கூட போடக்கூடாது. பையன் எல்லா காயினும் போடணும். பையன் எல்லா காயினும் போடுவதற்கு அப்பா உதவி செய்யணும். தன்னுடைய காயினை எக்காலத்தோடு கடைசி வரைக்கும் போடணும். தெரியாதவமா ஒரு காயின் போட்டா பையனுடைய மூன்று சுருங்கி இருக்கும். இப்ப இந்த சுருக்கத்தை பார்க்க விருப்பப்படாத தகவல் என்ன பண்ணிக்கிறான்? அந்த குழந்தையிடத்திலே தான் ஒவ்வொரு முறையும் தோற்கின்ற அளவு காரியத்தை செய்கிறான். இப்ப இந்த விளையாட்டுல அப்பாவும் விளையாடுகிறார், பையனும் விளையாடுகிறார். ஆனால் அப்பா விளையாடுகின்ற விளையாட்டு என்னவென்றால், அது உண்மையிலேயே ஒரு விளையாட்டு, அது உண்மை அல்லாத ஒன்று. அது எவ்வகையிலும் எனக்கு நிறைவையும் கொடுக்க போவதில்லை, எனக்கு துக்கத்தையும் கொடுக்க போவதில்லை.
நான் விளையாடுகிறேன், அவ்வளவுதான். காரணம், இந்த விளையாட்டு எனக்கு எவ்வகையிலும் என்னுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவது, என்னுடைய துக்கத்தை தூக்குவதோ கிடையாது. இதுவால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அறிவுடன் விளையாடுகிறான். அப்ப அந்த விளையாட்டை ரசித்து விளையாடுகிறான், தோற்பதை ரசித்து தோற்கிறான். காரணம், தோல்வி அடையவில்லை. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி சொல்லும் போது வியாச எழுதுறாங்க. வால்மீகி மகரிஷி ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல பீடையன் நீத பீடிதான்னு எழுதுறாரு. வால்மீகி ராமாயணம் ரொம்ப அற்புதமான காவியம். அதுல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையை பிரிந்து அழுவதை போல அழுகிறார். அப்ப என்ன, இவை அனைத்தும் மித்யா, இதில் அழுவதும் மித்யா, சந்தோஷப்படுவதும் மித்யா, சேர்ப்பதும் மித்யா, கொடுப்பதும் மித்யா, அனைத்தும் மித்யா. யார் சத்தியம்னா, அகமேவ சத்திய ஸ்வரூபா, நான் பூர்ணமானவன், நித்தியமானவன், அவிநாசி, நிர்விகாரி. இந்த ஞானத்துடன் இந்த உலகத்தோடு நான் தோன்றிய நேரத்திலே, இந்த அறிவுடன் நான் உலகத்திலே உருவாடிய நேரத்திலே, உலகம் என்னை ஸ்துதித்தாலும் சரி, உலகம் என்னை நிந்தித்தாலும் சரி, துல்லிய நிந்தா ஸ்துதிகி மௌனம். 12ஆம் அத்தியாயத்துல பக்தனுடைய லட்சணத்தை பகவான் சொல்றார். ஞானி எப்படி இருப்பான், பக்தன் எப்படி இருப்பான்னா, நிந்தா ஸ்துதிகி துல்லியா. உலகம் தன்னை நிந்தித்தாலும் அதுவும் மித்யா, உலகம் தன்னை ஸ்துதித்தாலும் அதுவும் மித்யா. துல்லிய நிந்தா ஸ்துதிகி மௌனி. அவன் எப்போதுமே பகவானோடையே ஐக்கியமாயிருக்கிறான். சந்துஷ்டா ஏன கேனச்சித், சந்தோஷம் வந்தாலும் சரி, ஏன கேனச்சித், எது வந்தாலும் வராமல் போனாலும் அவன் சந்தோஷத்தை இழப்பதில்லை. துல்லிய நிந்தா ஸ்துதிகி மௌனி சந்துஷ்டா ஏன கேனச்சித் அனிகேதா ஸ்திரமதி. நிகேதனம் என்றால் வீடு, எந்த வீட்டையும் சாராமல். அனிகேதா வீடு இல்லாதவனாய், தேகம் இல்லாதவனாய், மூன்று தேகத்தை கடந்தவனாய். ஸ்திரமதி ஆத்மாவிடத்திலேயே ஸ்திரமாக இருக்கக்கூடியவனாய். அனிகேத ஸ்திரமதி பக்திமான், அவன்தான் பக்திமான். யஹா சமே பிரிய, அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன். இந்த ஞானத்துடன் இந்த உலகத்திலே, மித்யா உலகத்திலே போகும் நேரத்திலே யாருடைய பொருளுக்கும் நான் ஆசைப்படுவதில்லை, என்னுடைய பொருளுக்கும் நான் ஆசைப்படுவதில்லை. காரணம், இருப்பது நான் ஒருவனே, என்னை தவிர்த்து வேறொன்று இல்லை என்கின்ற அறிவு எனக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே தேன தியக்தேன புங்கீதாஹ மா கிருதா கஸ்ய ஸ்வித்தனம். இது முதல் மந்திரம். இப்ப முதல் மந்திரத்தை மறுபடியும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் என்றால், ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகதே. எந்த ஒரு உலகமானது இந்த பூமியிலே இருக்கின்றதோ, இதம் சர்வம், இவை அனைத்தையும் ஈஷாவாஸ்யம், பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை அறிவை கொண்டு மறைப்பாயாக, மூடிவிடுவாயாக. அவ்வாறு பரமாத்மாவை அறிவை கொண்டு மூடுகின்ற உனக்கு அதிலேயே நிஷ்டை பெற வேண்டுமானால் உன்னை நீ காப்பாற்றிக் கொள். உன்னுடைய அறிவை கொண்டே உன்னை நீ காப்பாற்றிக் கொள். தியானத்தின் மூலமாக தேன சக்தேன புஞ்சீதாஹ மா அக்ருதா கஸ்ய ஸ்வித்தனம். யாருடைய செல்வத்திற்கும் ஆசைப்படாதே, யாருடைய செல்வத்தையும் அபகரிக்க ஆசைப்படாதே, உன்னுடைய செல்வத்திற்கும் ஆசை கொள்ளாதே என்றால், என்னுடைய சுரூபத்திலேயே நான் நிலை பெற்றிருக்கிறேன். என்னை தவிர்த்து வேறு ஒன்று இல்லாத காரணத்தினாலே இதன்பால் எனக்கு எந்த சிந்தனமும் இல்லை. இந்த ஞானம் நமக்கு உத்தமமான அதிகாரிகளுக்கு உடனடியாக கிடைத்து விடுகிறது.
நான் ஆத்மஸ்வரூபி, என்னுடைய அறிவை கொண்டு இந்த உலகத்தை முழுக்க நான் மறைக்கின்றேன், வியாபிக்கின்றேன், ஆத்மஸ்வரூபமாகவே பாவிக்கிறேன் அப்படிங்கிற அறிவு வந்து விடுகிறது. அப்பேற்பட்டவர்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு போய்விடலாம். ஒருவேளை இந்த அறிவு வராம அறிவை பெறக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அறிவை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அறிவை பெறுவதற்குண்டான அதிகாரி தன்மை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர்களுக்கு என்ன உபாயமானது இருக்கிறது? அறிவை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கு, ஆனால் அதற்குண்டான தகுதி இல்லை. அப்ப அந்த தகுதி வர வேண்டுமானால் அப்ப அவர்களுக்கு என்ன மார்க்கம் இருக்கிறது? அதைத்தான் இரண்டாவது மந்திரம் சொல்லுகிறது. இந்த மார்க்கம் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு தகுதி உடையதாக ஆகிறது. அப்பேற்பட்டவர்கள் ஞானத்தை பெறுகிறார்கள். ஞானத்தை பெறுவதற்குண்டான உபாயம் அது இந்த இரண்டாவது மந்திரத்தில் சொல்லப்படுகிறது. மந்திரத்தை படிப்போம், பிறகு சிந்திக்கலாம். குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷேத் சதகும் சமாஹா ஏவம் த்வயே நான்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு அசக்தா, ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு சக்தி இல்லாதவனாக இருக்கு. அதே நேரத்திலே ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு ஆசையும் இருக்கு. ஏன்னா போன முறை என்ன சொல்லிவிட்டது? தேன சக்தேன புஞ்சீதாக, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள், உன்னுடைய ஞானத்தின் மூலமாக சன்னியாசத்தின் மூலமாக உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் சொல்லி. அப்ப என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வருகின்ற நேரத்தில் எனக்கு ஞானம்தான் நேரடியான சாதனம் என்றால், சந்நியாசம்தான் அதற்கு மார்க்கம் என்றால், அதற்குண்டான தகுதியானது என்னிடம் இப்பொழுது இல்லை. அப்ப அந்த தகுதி வருவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? எந்த உபாயத்தை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும்? இந்த உபாயத்தை நான் துவக்க வேண்டும். இங்கே இந்த உபாயத்தை சொல்லுகிறார். நீ நேரடியாக ஞானத்துக்கு வர முடியவில்லையா? உன்னால் ஆத்மாவுடைய சொரூபத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவனா இருக்கிறாயா? என்ன சொல்வது? இக அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில், இக கர்மாணி குர்வன் ஏவ, கர்மங்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கர்மாணி குர்வன், கர்மாணி குர்வன் ஏவ, கர்மங்களை செய்து கொண்டுதான். எத்தனை வருட காலம், எத்தனை வருட காலம் கர்மத்தை செய்ய வேண்டும்? சதகம் சமாஹா, 100 வருடங்கள். சமாஹா என்றால் சம்வத்சரா, சதம் என்றால் 100, 100 வருடங்கள். சம்வத்சரம் என்றால் வருடம். 100 வருடங்கள் கர்மங்களை செய்து கொண்டு வாழ்வாயாக. கர்மாணி, கர்மங்களை செய்து கொண்டுதான் 100 வருடங்கள். ஜிஜீவிஷே, ஜீவித்திருக்க வேண்டும், விருப்பப்பட வேண்டும். ஜிஜீவிஷேத் என்றால் ஜீவித்தும் இச்சேதம், ஜீவித்தும் ஜீவித்திருப்பதற்கு இச்சேதம் விரும்ப வேண்டும், அது ஜிஜீவிஷே. 100 வருட காலங்கள் வாழ விருப்பப்பட்டு 100 வருட காலங்கள் வாழ்ந்து வாழ விருப்பப்படக்கூடியவனாய் அந்த 100 வருட காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? கர்மங்களை விடாமல் செய்து கொண்டு வாழ்வாயாக. கர்மணி ஏவ, கர்மணி ஏவ குர்வன்.
சரி, 100 வருட காலங்கள் வாழ விருப்பப்பட. அடுத்ததையும் படிச்சிருக்கும், அடுத்த வரையும் படிச்சிருக்கோம், சேர்த்து சிந்திக்கும். இவ்வாறு 100 வருட காலங்கள் வாழ விருப்பப்படக்கூடிய நீ கர்மத்தை செய்து கொண்டு வாழ்ந்து சொல்றார். ஏவம் இப்படி விரும்புகின்ற 100 வருட காலம் வாழ விரும்புகின்ற ஒருவன், ஏவம் இவ்வாறு விரும்புகின்ற யார் விரும்புகிறார்? நரேகே மனிதனாகிய, நரேகே மனிதனாகிய, துவயி உனக்கு, மனிதனாகிய உனக்கு, இதஹா அந்யதாஹா இந்த செயலில் ஈடுபடுவதை காட்டிலும், இதஹ அந்யதாஹா இந்த செயலை காட்டிலும் வேறு, அந்யதாஹா வேறு வழியானது அஸ்தி இல்லவே இல்லை. இந்த மார்க்கத்தை காட்டிலும் வேறு வழி உனக்கு இல்லை. அந்யதாஹா இதஹ அந்யதாஹா ந அஸ்தி வேறு ஒன்று இல்லை. ஆகையினாலே கர்மத்தை செய்து கொண்டு வாழ். அவ்வாறு கர்மத்தை செய்து கொண்டு வாழும்போது அந்த கர்மம் எப்படி இருக்கணுமா அதையும் சொல்கிறது கடைசியில. இவ்விதம் வாழ்வதனால் உன்னுடைய செயலானது, கர்ம செயலானது ந லிப்பியதே உனக்கு பந்தத்தை உண்டு பண்ணாமல் இருக்கும். ந லிப்பியதே, லிப்ஸ் என்றால் ஒட்டுதல், லிப்பியதே ஒட்டிக்கொள்ளு, ந லிப்பியதே என்றால் உன்னை ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கட்டும். கர்மம், கர்மத்திலிருந்து வரக்கூடிய கர்ம வினை, புண்ணிய பாப வந்த வினையானது உனக்கு பந்தத்தை உண்டு பண்ணாமல் இருக்கட்டும், ஒட்டாமல் இருக்கட்டும். அப்பேற்பட்ட செயலை செய்து கொண்டு இந்த உலகத்திலே நீ 100 வருட காலம் வாழ்வதற்கு விருப்பப்படுவாயா? எப்பொழுது ஆத்மாவுடைய சொரூபத்தை நம்மால் உணர முடியவில்லையோ, போன மந்திரம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாதான் நான் என்று உணர முடியவில்லையோ, அப்பொழுது நாம் எங்க வந்து விடுகிறோம்? அனாத்மாவை ஆத்மா என்று பாவிக்கிறோம். இதுதான் நடக்கிறது. அப்ப நான் என்று சொல்லும் போது நாம் எங்க வந்து விடுகிறோம் என்றால், தேகம்தான் நான், இந்த சரீரம் தான் நான். அதனால சரீரம் வரைக்கும் நான்கிற உணர்வு. இப்ப சரீரம் தான் நான் என்று சொல்லும் போதே நாம் உடனடியாக நமக்கு என்ன வந்து விடுகிறது? சரீரமானது நோய்வாய்ப்படாமல் வாழ வேண்டும், அது உயிருடன் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு 10 வருட காலமாக நாம் வாழ்ந்து விட வேண்டும், இந்த சரீரமானது விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்து விடும். ஜிஜி விஷே வாழ விருப்பப்படுகின்றோம், விரும்ப வேண்டும் சொல்ற. இங்க நமக்கு அந்த விருப்பமானது வந்து விடுகிறது. 100 வருட காலங்கள் வேதம் சொல்லி 100 வருட காலம் உனக்கு ஆயுள் கொடுக்கிறேன் சொல்கிறது. சதமானம் பவது சதாயு. முதல் விஷயம் என்ன வந்துள்ளது என்றால், அனாத்மாவை ஆத்மா என்று பார்க்கின்ற நேரத்திலே அந்த அனாத்மாவானது அழிந்துவிடக் கூடாது, அது உயிருடன் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிடும். இதைத்தான் பதஞ்சலி முனிவர் சொல்றார், அபினிவேஷம். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. அபினிவேஷம் என்றால் நான் மரணம் அடைந்து விடக் கூடாது என்கின்ற எண்ணம் ஆழமாக நம்மிடம் இருக்கிறது. நான் இன்னும் ஜீவித்திருக்க வேண்டும், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. எதன் அடிப்படையில்? அனாத்மாவினுடைய அடிப்படை.
ஆத்மாவுடைய அடிப்படையிலே ஆத்மாவுக்கு மரணமும் இல்லை, ஆத்மாவுக்கு ஜனனமும் இல்லை, ஆத்மாவுக்கு வயோதனம் இல்லை, ஆத்மாவுக்கு பசிதாபம் இல்லை. ஆத்மாவானது எங்கும் வியாபித்திருக்கிறது பார்ப்போம். அனாத்மாவுடைய தன்மையிலே சரீரம் நான் என்கிற உணர்வு வந்த உடனேயே வாழ வேண்டும், சரீரத்துடன் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், இறப்பு இல்லாமல் வாழ வேண்டும். இந்த எண்ணம் ஆழமாக இருக்கு. அதனால்தான் அதை அடிப்படையாக கொண்டு விதவிதமான கர்மங்களை எல்லாம் செய்யும். அதன் அடிப்படையில் நாம் என்ன பண்றோம்? இந்த சரீரத்தை எப்படியாவது பாதுகாத்து விட மாட்டோமா, இயற்கை இடத்திலிருந்து பாதுகாத்து விட மாட்டோமா, சுற்றுப்புறத்திலிருந்து பாதுகாத்து விட மாட்டோமா, வியாதியிலிருந்து பாதுகாத்து விட மாட்டோமா என்று இதை பாதுகாப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. அதனால்தான் போன முதல்ல சொன்னார், தேன கெட்டேன புத்திஹா, உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இப்ப நாம எதை காப்பாற்ற ஆசைப்படுகிறோம்? அனாத்மாவை காப்பாற்ற ஆசைப்படுகிறோம். எதை கொண்டு? அனாத்மா வஸ்துவை கொண்டு. அப்ப இங்க முதல் தோஷம், அறியாமையோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு சரீரத்தை ஆத்மா என்று நினைத்து விட்டோமையானால் அப்ப நமக்கு வாழ்ந்து விட வேண்டும், உயிர் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து விடுகிறது. அவ்வாறு உயிர் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்த உடனே என்ன பண்றோம்? அதற்காக நம்முடைய முயற்சியை அனைத்தையும் எடுக்கிறோம். இங்க உபநிஷம் சொல்லுகிறது, அவ்வாறு நீ உயிர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயினால் நீ உயிர் வாழக்கூடிய நேரத்திலே மீண்டும் கர்மத்தினுடைய வினைகள், புண்ணிய பாவ வினைகள் உன்னை பந்தப்படுத்தாமல் பார்த்துக்கொள். அது எக்காரணத்தை கொண்டும் உன்னை பந்தப்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள். கர்மத்தை செய்யலாம், கர்மத்தினுடைய பலன் உன்னை பாதிக்காமல் பார்த்துக்கொள். ந லிப்பியதே, வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவன் யாரு? நராஹா, மனிதன். பாஷிகார் ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறார். நரமாத்திர அபிமானி, நரமாத்திர அபிமானினா, யார் ஒருவன் ஜீவித்திருக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் வீழ்த்தக்கூடியவனாக இருக்கின்றானோ அதில் அபிமானம் உடையவன். மனிதர் தன்மையிலே நான் மனிதன் என்பதிலே அபிமானம், நர என்றால் மனிதன், நான் மனிதன் என்பதிலே யாரொருத்தனுக்கு அபிமானம் இருக்கிறதோ நான் ஆத்மா என்பது அபிமானம் இல்லை, நான் ஜீவன், நான் பத்த புருஷன் என்பதிலே யார் ஒருத்தனுக்கு அபிமானம் இருக்கிறதோ பேர்பட்டவன் இந்த உலகத்திலே இன்னும் உயிர் வாழ்ந்து விட மாட்டோமா, இன்னும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணம். அவ்வாறு இருக்கின்ற ஒருவனுக்கு உபனிஷம் சொல்ல வருகிறது, கர்மத்தை செய்யும் சொல்கிறது. எந்த கர்மத்தை? சாஸ்திர விகிதானி கர்மாணி, சாஸ்திரங்கள் விதித்திருக்கக்கூடிய கர்மத்தை. எந்த கர்மம்? நித்திய கர்மத்தையும் நிமித்த கர்மத்தையும், அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளையும் ஒன்றை நிமித்தமாக கொண்டு செய்யக்கூடிய கர்மங்களையும், அதைத்தான் யஜ்ஞம் சொல்லப்படுகிறது. யஜ்ஞ தான தபா, இந்த கர்மங்களை செய்து கொண்டு வாழ்வாயா. அப்படி செய்யும் போது என்ன கவனமா இருக்கணுமா? அந்த கர்மவினை என்னை தொடாமல் பார்க்கும். ரொம்ப அழகான ஒரு கர்ம ந லிப்பியதே, அது என்னை ஒட்டாமல், அந்த கர்ம பந்தம் என்னை ஒட்டாமல். இதைத்தான் பகவான் கீதையில
யோக கர்மசு கௌசலம்ங்கிற புத்திசாலித்தனமாக செய்வதுதான் கர்ம. ரெண்டு உதாரணம் கொடுக்கின்றது சாஸ்திரம். ஒன்று, மீன் ஜலத்திலே வாழ்கிறது, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது. ஆனால் அது நகர்ந்து போன ஏதாவது ஒரு அடிச்சூடை நம்மால் ஜலத்திலே பார்க்க முடியுமா என்றால் முடியாது. ஆகாய மார்க்கமாக பறவைகள் பறந்து போகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வருகிறது. குஞ்சு பொறித்து, முட்டையிட்டு, குஞ்சு பொறித்து, குஞ்சுகளை எல்லாம் வளர்த்துக் கொண்டு மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு பிரயாணம் செய்தார். ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து பறந்து வருகின்ற பறவைகள் மீண்டும் திரும்பி அதே இடத்துக்கு போகிறது. ஆனால் வந்து போன அடிச்சூடு ஏதாவது இருக்காரா ஆகாயம். ஆனால் மனிதன் பிறந்து வரும்போதும் சுவடோடையே வருகிறோம், புண்ணிய பாபை சுவடுகளோடையே வருகிறோம், போகும் நேரத்திலும் சுவடுகளை எடுத்துக்கொண்டே போகும், வாழ்கின்ற நேரத்திலும் சுவடுகளோடையே சுமந்து கொண்டு வடுத்தருடைய காரணம் அந்த வடு சுவடுகள் என்று எனக்கு வடுவை கொடுத்து வலியை கொடுத்து அது சதா என்னை ஒட்டிக்கொண்டே பந்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அது வேண்டாம் என்றால் சாஸ்திரம் சொல்கின்ற கர்மத்தை இங்கே கர்ம யோகமாக செய் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். இங்க இந்த மந்திரத்தினுடைய அடிப்படையான முக்கியமான கருத்து என்னவென்றால், கர்ம யோகமாக உன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பி. இதை தவிர வேறு ஒரு மார்க்கம் என்பது ஒன்றுக்கு பெயர் பிரவிற்த்தி பந்தா, மற்றொன்று பெயர் நிவிருத்தி பந்தா. பிரவிற்த்தி லட்சணம், நிவிருத்தி லட்சணம். ஒன்றை செய்வதன் மூலமாக என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு நிவர்த்திக்கு வருகின்றேன். நிவர்த்தி என்பது ஞான யோகம். ஞானத்தின் மூலமாக மோட்சத்துக்கு போகும். அதற்கு எனக்கு சகாயம் செய்யக்கூடியது கர்மயோக மார்க்கம். அந்த கர்மயோக மார்க்கத்துக்குள்ளே உன்னை நுழைத்துக் கொண்டு அந்த கர்மயோகியாகவே நீ வாழ ஆசைப்பட்டால் அது உன்னை ஞானத்திற்கு கொண்டு வரும். ஞானம் உன்னை முக்திக்கு கொண்டு போகும். அவ்வாறு வாழும்போது கவனமாக இருக்க வேண்டும். கர்ம லிப்பியதே நரே. கர்மத்தினுடைய வினை உன்னை ஒட்டாமல் பார்த்துக்கொள். முதல் மந்திரத்தின் மூலமாக ஞான யோகத்தையும், இரண்டாவது மந்திரத்தின் மூலமாக கர்ம யோகத்தையும் சொல்லிட்டார். கர்ம யோகத்தினுடைய துணை கொண்டு ஞான யோகத்துக்கு வா, ஞான யோகத்தினுடைய துணை கொண்டு ஞான பிராப்திக்கு போ. ஒருவேளை இது ரெண்டுமே நாடாளனுடைய வாழ்க்கை என்னாகும்? அதைத்தான் மூன்றாவது மந்திரம் சொல்லுகிறது. மந்திரத்தை படிப்போம். யார் இவன்? அஞ்ஞானி, ஞானத்தை விரும்பாதவன். அவனை இந்த மந்திரம் நிந்தனை செய்கிறது. அஞ்ஞானி நிந்தா. என்ன சொல்லுகிறது? இப்ப நிந்திப்பது என்பது சாஸ்திரத்தினுடைய நோக்கம் அல்ல. ஞானத்தினுடைய சிரேஷ்டம் உயர்வை காட்டுவது என்பது இந்த மந்திரத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. மந்திரத்தை படிப்போம். அசூர்யா நாமதே லோகா அந்தேன தமசாவ்ருதாः தாம்ஸ்தே ப்ரேத்யாபிகச்சந்தி ஏகே சாத்மஹனோ ஜனாः. நாளை காலை விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ண
नमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।